ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த கேமோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கண் முழிக்கிறான். அவன் எப்படி அந்த காட்டுக்குள்ளே வந்தான், அவன் எங்கே போகிறான், யாரை தேடி போகிறான், எதுவுமே தெரியாமல் அந்த கேமோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயண்ட் ஸ்பைடர் அவனை அட்டாக் பண்ண வருது. அந்த ஜெயண்ட் ஸ்பைடரை கொண்டுட்டு அகைன் அவன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பீப்புளெலாம் அவனை வந்து அட்டாக் பண்ண வராங்க. அவங்க ஏன் அட்டாக் பண்ண வராங்க, இவன் எங்கே போகிறான் எதுவுமே தெரியாமல் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு முடிச்சோம். அந்த பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஸ்யூம். ஒரு காக்கா ஒரு பெட்டியில் நிற்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடியை வந்து ஒரு பெட்டியில் வச்சுருக்கானுங்க. 2 பெட்டி இருக்குது, எதுக்குன்னு தெரியல இந்த 2 பெட்டியும். கீழே போய் பார்ப்போம். லேடர் இருக்குது, அதில் ஜம்ப் பண்ண முடியாது, ஹைட்டாக இருக்குது, வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம மேலே தான் ஏறி ஆகணும். ஆனால் ரூட் அந்த பக்கம் தான் இருக்குது. இங்கே இவ்வளோ தான் இருக்குங்க, வேறு எதுவும் இல்லையே. ஓகே, அப்போ அந்த பெட்டியை வச்சு நம்ம மேலே ஏறணும். ஸோ இந்த 2 பெட்டியில் ஒரு பெட்டியை நம்ம எப்படியாச்சும் கீழே கொண்டு வரணுங்க. குதிச்சு பார்ப்போம். ஆகலையே. அந்த பெட்டியில் கொஞ்சம் கயிறு கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் அருந்து இருந்த மாதிரி இருக்குது. அதில் குதிச்சு பார்ப்போம். காக்கா உட்காந்து அந்த பெட்டி அதானே எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. மேலே ஏறணும், கண்டிப்பாக பெட்டி போட்டு தான் ஏறணும். 2 பெட்டி தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று ஜம்ப் பண்ணால் கீழே விழுந்துருச்சு. சூப்பர். சின்ன ட்ரிக்கு தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இடத்துல என்ன பஸ்ஸில் வருதுன்னு பார்க்கலாம். சவுண்டெலாம் பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஒரு ஜந்துக்கள் மாதிரிலாம் சத்தம் கேட்குதுப்பா. டிஃப்ரெண்டான ஜந்து எதுவும் வரப்போதா? பூச்சி மாதிரி சத்தம் கேட்குது. முங்கிறாதரா இல்லைங்க முங்கில். என்னங்க தண்ணியாக இருக்குது, ஒரு பாடி மிதக்குது, அதில் ஜம்ப் பண்ணணுமோ? ஒரு வேளை ஜம்ப் பண்ணி தான் பார்த்துருவோமே. ஆமாங்க. இன்னொருத்தன் ஓடி வராங்க. ஐயோ, மண்டியில் ஏதோ புழு மாதிரி ஏதோ ஒட்டி இருக்குது, வெள்ளை கலரில் பஞ்சு மாதிரி இருக்குது. நமக்கு ரூட் வைக்கிறாங்க. அவன் நம்ம ஜம்ப் பண்ண அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியாது. இப்போ இவன் மேலே மிதிச்சு போன போல இருக்குது. ஆமாம், அடுத்த இன்னொரு பாடி இருக்குது. ஓகே சூப்பர். இவங்களாம் எதுக்கு பாடியாக கிடக்குறானுங்க? பிடிக்கிறாங்க. இவங்க ஒரே நிமிஷம் பாடியை பிடிக்கிறான். ஆமாம். பாடி இழுத்துக்கலாமா? ஓகே, எதுக்காக இருக்கும் பாடி? இருங்க, அங்கே போய் பார்த்துட்டு வரோம் என்ன இருக்குன்னு. ஏதோ இருக்குங்க பாடியில். ஓகே, ஒருத்தன் நிற்கிறான், நான் அசையாமல் நின்றுட்டே இருக்கிறான். நம்ம வர்றதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. கீழே பாருங்க, கயிறு கட்டியிருக்கானுங்க. ஸோ நம்ம கீழே மிதிச்சோன்னா மேலே உள்ளது நம்ம மண்டையில் வந்து விழும். ஆமாம், அதுக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க நம்ம வர்றதுக்காக. இப்போ அந்த பாடி எதுக்குன்னு புரியுதா? அவன் எதையோ தூக்கி வீசினான்ல, சத்தம் கேட்டுச்சுல. ஓகே, நம்ம இப்போ அந்த பாடியை தூக்கி ஃபஸ்ட்டு கீழே போட்டு பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த பாடி கொடுத்துருக்கானுங்க போல இருக்கு. ஓகே சூப்பருங்க. நம்ம தெரியாமல் டக்கு நாம ஏதோ பண்ணுறான்னு சொல்லி அவனை பிடிக்க போய் கீழே குதிச்சிட்டோன்னா அந்த மண்ணிலேருந்து விழுந்துடும். அது விழுந்தான்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது, ட்ராப் மாதிரி தான் இருக்குது. பாடி போகட்டும். அதே தான். இப்போ நம்ம இறங்கி இருந்தோம்னா நம்ம மண்டை சதறி இருக்கும். மண்டையா பாடியே இல்லாமல் இருக்கும். மேலே என்னதுங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதோ கொடுக்கு மாதிரி சாப்பிடுதுங்க கீழே கிடக்கிறத. அந்த ஏதோ கீழே புழு மாதிரி இருக்குது பாருங்க. வீட்டில் அவன் மண்டையில் ஒட்டி இருந்துச்சுல, அதான் இது அந்த பஞ்சு மாதிரி புழு. வெடிக்குது. ஐயோ, அதாவது சாப்பிடுதுங்க மேலே இருக்கிறது. ஓகே, அது என்னன்னு தெரியல. ஐயோ, கீழே போய் ஜம்ப் பண்ணிடுறான். பாப்பா ஒன்றும் ஆகலை. பெரிய பள்ளங்க, மேலே ஏற முடியாது. இங்கே தான் போய் ஆகணும் போல. ஏன்னா ஒருத்தன் இருக்கான்ல, அது ஏதோ பேக்ரவுண்டில் இருக்கான் போல இருக்கு. ஐயோ, இதுவும் அதே தாங்க. பட்டனை மிதிச்சா பட்டன் இருக்கு பாருங்க, அந்த பட்டனில் மிதிச்சிடக்கூடாதுங்க. ஓகே, கீழே விழுந்துடும். அதே கான்செப்ட் தான். ஜம்ப் பட்டனில் தான் மிதிக்கணுமா? அடப்பாவிகளா. ஓகே, பட்டனில் மிதிக்கணுங்க. அப்படின்னா தான் சென்ட்ரலில் தான் மிதிக்கணும், அதில் தான் மிதிக்கக்கூடாது. ஓகே சூப்பர். இதுலேயும் அதே மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே ஒரு ஜம்ப்பு. அட்டாப். என்னடா இப்படிலாம் வச்சா நான் என்னடா பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட் இதுக்கு வந்து சென்ட்ரலில் மிதிக்கணுங்க, பட்டனில் மிதிக்கணும். செகண்ட் இதில் பட்டனில் மிதிக்கக்கூடாது. ஓகேவா, டன். ஜம்ப்பு. அவ்வளோதான். இப்படிலாம் வச்சா எனக்கு எப்படா தெரியும்? உள்ளே இருக்கு. ஏதோ சத்தம் கேட்குதுங்க. யாரா நீங்கள்? ஏதோ குத்திருக்கானு இது அம்பு விட்றானுங்க. ஓடு 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 ஓடு. இதில் மிதிக்கூடாது, அதில் மிதிக்கணும். ஒருத்தர் செத்துட்டான். சூப்பர். ஓடு 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 ஓடு. தொடங்கிட்டு வராங்க. சூப்பர், செத்துட்டாங்க 2 பேரும். வேற லெவலு. இல்லைங்க, ஒருத்தன் தாங்க செத்துருக்கான், இன்னொருத்தான் வரான்.
அப்போ திடீர்னு துரத்திட்டு வந்துட்டானுங்க. யாரா நீங்களா? வந்துகிட்டே இருக்கீங்கன்னா 2 பேர் தான்டா நினைச்சேன். போன பாட்டில் 3-4 பேரும் ஆதிவாசிலாம் வந்துகிட்டே இருக்கானுங்க. காட்டுவாசி மாதிரி தானே இருக்காங்க. அந்த வாயில வச்சு இந்த அம்பு விடுவானுங்கல்ல, அங்க பாருங்க ஆல்ரெடி கொண்டிருக்கானுங்க பாருங்க. நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கானுங்க. ஆக்சுவலா நம்ம எங்க போறோம், எதுக்கு போறோம், எதுவுமே தெரியல. சரி போவோம். எங்கதான் வருது, லேட்டரும் இருக்கு, அந்த பக்கம் ஒரு இடமும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பக்கம் இடத்துக்கு போயிடலாம். ஓகே, கீழே கியர்ஸ் இருக்குங்க, ஒரு கயிறு ஒன்று தொங்குது. ஓகே, இந்த கயிறை நம்ம இழுத்தோம்னா அங்க ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போகுது பாருங்க, ரைட் சைடில். ஓகே, என்ன பண்ணணும்? ஓகே, விட்டா மேலே போகுதா? ஓகே, இங்க ஒரு பெட்டி இருக்கு. ஐயோ, கயிறு மேலே போயிடுச்சுங்க, அது கீழே இறங்கிருச்சு. ஓகே, இங்க ஒரு கயிறு இருக்கு. ஓ, ஓகே, இதையும் இழுக்கணும் அதையும் இழுக்கணும், அது ரெண்டையும் இழுக்கும்போது நம்ம மேலே போகணும். அப்போ விட்டுட்டா கீழே போயிடும். ஓகே, இந்த பெட்டி அப்போ இதுக்கு தாங்க. அந்த மேலே உள்ள கயிறை நம்ம எடுத்துட்டு பெட்டி நம்ம இங்கே இழுத்து வச்சு டக்குன்னு கீழே குதிச்சு கயிறு மேலே போகிறதுக்குள்ள பிடிச்சி இழுத்துடணும். ஓகே, சூப்பர், நல்லா இருக்கே இந்த பஸ்ஸில். இங்கிட்டு மேலே ஏறி ஃபஸ்ட்டு மேலே போய் இழுக்கலாங்க. இந்த பக்கம் ஏறிட்டானா? சரி, ஓகே, ஒரு ஜம்ப்பு, சூப்பர். இப்போ நம்ம கயிறை நல்ல கீழே வரைக்கும் இழுத்து விட்டுறலாம். ஈரில் பற்றக்கூடாதுங்க, இது ஏதோ சுத்துற மாதிரி இருக்கு, அறுத்துரும். இந்த நல்ல அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஏறிடுச்சுங்க. சூப்பர், நல்லா ஃபுல்லாக இறங்கிருச்சு. நம்ம இப்போ ஓடி போயிடலாம். இறங்கு, டக்குன்னு இறங்கு, மேலே ஏறதுக்குள்ள பிடிச்சிரு. சூப்பர், பிடிச்சிட்டேன். ஓகேங்க, பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கயிறுலேயே ஆடிட்டு அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டு அது மேலே ஏறவும் நம்ம டக்குன்னு குதிச்சு ஓடிடலாங்க. அது இறங்குறதுக்குள்ள இது கொஞ்சம் ஏறிடும், அந்த கேப்பில் நம்ம ஓடிடலாம். இருங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாம வேற லெவலில் வச்சுருக்கானுங்க போங்க. பஸ்லாம் போக போக வேற லெவலில் இருக்கு கேமில். ஏன் இது? ஏய், தவளைங்க, அது சாப்பிடுதுங்க. தவளை காளான் மாதிரி இருக்குது ஏதோ. ஓகே, நம்மளால சாப்பிட முடியல, எதுவும் பண்ண முடியல. அதில் தவளை ஓடிடுச்சுங்க. தவளை சாப்பிட்ற இது போல இருக்குது. இது என்னதுங்க? அந்த புழுங்க மறுபடியும் மேலே இருக்கு பாருங்க, ஏதோ ஒன்று. ஐயோ, என்ன பண்ணுன்னு தெரியலையே. சாப்பிடலாமா? ஐயோ, மண்டியில் ஒட்டிக்கிச்சு. இங்க இந்த டைரக்ஷன் போக மாட்டேங்கிறாங்க. அவன் பாட்டுக்கு இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கான், ஓடுறான். ஓகே, சன்லைட் பட்ட உடனே இந்த பக்கம் திரும்புகிறான். ஆனால் இந்த பக்கம் திரும்ப முடியல இப்போ மறுபடியும். ஓகே, சன்லைட் பட்டனும் எந்த டைரக்ஷனில் போகிறானோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே போகிறாங்க. ஐயோ, பல்லாம் ஜம்ப்லாம் பண்ணுறான், போகிறான். ஓகே, இது வந்து அதை சாப்பிட்றதோ? ஓகே, தாண்டி போவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சன்லைட் பட்டன் நம்ம இப்படி போகிறோம். பெட்டியை தள்ளிட்டு அது மேலே ஏறிட்டோம்னா அது சாப்பிட்டுருச்சுல அதை. ஓகே, டன். பெட்டி அதில் வச்சு நம்ம மேலே ஏறி குதிக்கணும் போ. ஓகே, என்னங்க அது புழு மாதிரி மண்டையில் ஒட்டிடுச்சு. ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஒரு டெட் பாடி நம்ம எடுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ஒருத்தன் அதில் அப்படியே தான் ஓடி வந்தான், செத்துட்டான். ஆனால் சன்லைட் பட்டா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் போகுது. ஓகே, இங்கே ஏதோ ஒரு மெக்கானிசம் மாதிரி இருக்குங்க. ஓகே, கியர் ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறேன். ஓகே, அதில் உரசுது. பட் அந்த வீல் சுற்றினா தானே அது ஆப்ரேட் ஆகும். இந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. பின்னாடி ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரிலாம் இருக்குது பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த வீலை சுற்றி அதை கனெக்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். தவளை அதோட மேலே அதேமாதிரி காளான் இருக்குது பாருங்க. ஓகே, தவளை வாங்கி என்ன பண்ணுறான்? அதான் அவனால சாப்பிட முடியாது, மேலே இருக்குது. கிட்ட போவோம். ஐயோ, ஓடிட்டாங்க. நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நமக்கு தான் ரூட் இருக்கே, நம்ம பாட்டு போவோம். பக்கம் ஒன்றும் இல்லை, ரைட்லேயே போவோங்க. மேலே ஏதோ மரத்தோட கிளை வர்ற மாதிரி இருக்குது. செயின்லாம் போட்டிருக்கு, கிளை இல்லைங்க, பைப்பு செயின். ஓ, ஓகே, கீழே பெரிய பைப்பு, கீழேயும் பைப்பு இருக்குது, தண்ணி இருக்குது. ஓகே, மேலே ஏற வாய்ப்பு இல்லை. இது கட்டங்க, பிடிக்கிறான் பாருங்க. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், தண்ணி கொண்டு வரணும். இதில் மேலே பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணி நம்ம தண்ணி கொண்டு வரணும். மேலே கட்ட வரும், நம்ம அதை ஜம்ப் பண்ணி நம்ம அந்த பக்கம் போயிடலாம். தண்ணி எப்படி கொண்டு வர்றது? ஐயோ, ஓகே, தண்ணி இதுலேருந்து வடிகிறது, நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அது ஈஸி தான். தண்ணி எப்படி கொண்டு வர்றது தெரியலையே. தவளை இருக்கு மேலே, அதோட ஃபுட்டு வச்சிருக்கானுங்க. கான்செப்டே புரியுதுங்க. இதுக்கு மேலே ஏறி பார்க்கலாங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
இந்த பக்கம் ஏதோ பைப் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த பைப் ஏதாவது ஜம்ப் பண்ண முடியுமா? ஏ ஓடி வந்து அந்த பைப்ல ஏதாவது ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். இங்க இல்லைங்க, அதில் ஜம்ப் பண்ண முடியலங்க. தவளை இருக்கு, அது ஃபுட் இருக்கு. அதுல தவளை எதுக்கு வச்சிருக்கானுங்க இந்த இடத்துல? ம் இருங்க, அதுல ஜம்ப் பண்ணி பார்ப்போம். இதில் வச்சு ஃபுட்டு கீழே விழுது. தவளை வந்து எடுத்து சாப்பிட்டு உள்ள ஓடிடுச்சு. இருங்க, தவளை கிட்ட போய் பார்ப்போம் என்ன ஏதாவது நடக்குமான்னு. டேய் தவளை, வெளியே வர மாட்டாங்க. இருங்க, மறுபடியும் ஜம்ப் பண்ணி பார்ப்போம் ஃபுட்டு எடுக்கிறதுக்கு வருதான்னு. இந்த டைம் நம்ம அது வரும்போது அதை பிளாக் பண்ணிட்டோம்னா ஓகே. இப்போ அதை பிடிச்சிடலாம்ல. இந்தங்க ஓடுதுங்க. ஓ உள்ள விழுந்துருங்க, செத்துருச்சுங்க. ஐயோ என்ன பண்றது? ஓ இங்க சுத்துது, அங்க பாருங்க பின்னாடி கியர் சுத்துது பாருங்க. ஓகே, இப்போ இது ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ நம்ம கியர் பிடிச்சி நம்ம திருக்கணும்னா ஏதோ ஒன்று நடக்கும். ஓகேங்க டன், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஐயோ எனக்கு பட்டன் ஒர்க் ஆக மாட்டேன், ஜம்ப் பண்ற பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குங்க. ஓகே 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 ஆயிடுச்சு. என்னங்க ஜம்ப் பண்ற பட்டன் இப்போ நம்ம கியர் இழுத்தோம்னா அது உரசும் போது ஏதோ ஒன்று நடக்குங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். சூப்பர், அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு பாருங்க. அங்கே ஏதோ மோட்டர் ஓடி தண்ணி வரும்னு நினைக்கிறேன். சாம மழையே வந்துருச்சு. மழை வர வைக்கிறதா இது? இந்த அமில மலையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆசிட் ட்ரெயின், அந்த மாதிரி கான்செப்ட் போல இருக்கு. ஓகே சூப்பர், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துருமே. இப்போ மழை வந்துருச்சு. ஓகே, தண்ணி இதில் கொட்டுது. இப்போ நம்ம இதை பிடிச்சி இழுத்தோம்னா கரெக்டாக உள்ளே கொட்டும். கரெக்டா? சூப்பர். ஓகேங்க, இப்போ கரெக்டாக மேலே வந்துடும். கரெக்டாக மேலே வந்துடும். நம்ம எடுத்து ஜம்ப் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடலாம். வேற லெவலில் இருக்குங்க. சத்தியமாக எனக்கு என்ன பண்ணுற, அது தவளை ஃபுட்டு கீழே விழுங்குற கான்செப்ட் எப்படிலாம் வச்சுருக்கானுங்க பாருங்க. அது தவளையும் இந்த டைரெக்ஷனில் போக விட்டு அந்த டைரெக்ஷனில் போக வச்சு அதை சுத்த விட்டு, அப்பா வேற லெவலில் திங்க் பண்ணணும் போல இருக்கே. சத்தியமாக நான் இது திங்க் பண்ணவே இல்லை. நான் ஏதோ சும்மா போச்சேன்னு பார்த்தா தவளை செத்து போயிடுச்சு தான் நினச்சேன். பார்த்தா உள்ளேருந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்க, அந்த தீம் பாருங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க. அந்த சீனு செம்மையாக இருக்குது. ஐயோ இது நம்ம மறுபடியும் தண்ணி மாதிரி இல்லைங்க, ஏதோ கழிவு நீர் மாதிரி இருக்குது. வேஸ்ட்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டார்க்காக வருது பாருங்க. ஓகே, என்னமோ நம்ம மேலே தான் ரூட் இருக்குது, மேலே போய்க்கலாம். இதில் எது ஒன்று வடியுதே, இன்னும் வடி நிற்கலாமா? செய்யாது, ஒன்றும் செய்யலை. ஐயோ வலிக்கிட்டு போகிறான். ரொம்ப தூரம் போகிறானே. ஐயோப்பா. ஓகே, ஒரு பெட்டி இருக்குது. ஸோ இந்த பெட்டியை நம்ம எப்படியும் தள்ளிட்டு போகிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். சரி இருங்க, அந்த பக்கம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு. கண்டிப்பாக பெட்டி இருக்குது, மேலே ஏதோ வழி இருக்குது. பக்கம் ஏணி இருக்குது மேலே ஏறுறதுக்கு. ஓகே, இந்த பக்கம் ஏதோ கியர் இருக்குங்க. என்ன பண்ணும் அந்த கியரு? தண்ணி கீழே போய்கிட்டு இருக்கு. கியர் இழுத்தா இழுக்க முடியலங்க. நல்லா இல்லை. ஓகே, ஐயோ தண்ணி மேலே போகுது. ஐயோ ஏற முடியலங்க. தண்ணி கியர் எதுவும் ஒர்க் ஆகாம இருக்கு. போச்சு. சூப்பர். ஓகே, அப்போ வந்து நம்ம அந்த பெட்டி கொண்டு மேலே கொண்டு போகணும். மேலே அந்த இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, எனக்கு இப்போ தான் புரியுது. அதை பிடிச்சி நம்ம மேலே அந்த கேப் இருக்குது, அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம மேலே கொண்டு போகணும் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம இப்போ டக்குன்னு கியரை போட்டு விட்டுட்டு மேலே ஓடிடலாங்க. ஓடிட்டோம்னா பெட்டி வர்றதுக்குள்ளே நம்ம அதை பிடிச்சி இழுத்துடணும். ஓகே, எப்படி வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பர். இப்போ நம்ம பெட்டியில் ஏறி நம்ம மேலே போகணும். அப்பா மக்கா வேறு லெவலில் வச்சுருக்கானுங்க. என்னங்க போக போக இப்படி இருக்குது. மேலே முள் இருக்குங்க, அதுக்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். சூப்பர். ஐயோ எங்கே ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டியில் ஏதோ ஒயிட் கலரில் இருக்குங்க. அந்த பெட்டி பாருங்க நார்மலாக இருக்குது. இந்த பெட்டியில் ஏதோ ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க. பெட்டி ஏறி நிற்போம். என்ன போகுது இல்லை போகுது. ஆனால் இந்த பெட்டி கொஞ்சம் சீக்கிரமாக முங்குதுங்க. ஐயோ இருங்க இந்த பெட்டி முங்கிரும் போல இருக்குது. அதான் ஒயிட் கலரில் இருக்குங்க. வெயிட்டான பெட்டி போல இருக்குது. ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு, அவ்வளோதானே. தண்ணி இதுக்கு மேலே போகுமா என்ன? சூப்பர், கீழே ஓடிய ஆரம்பிச்சிருச்சு. நைஸ். ஓகே, என்ன ஜாலியாக. ஐயோ ஜம்ப் பண்ணிட்டேன், நான் செத்துட்டாங்க. ஓகே, அந்த பக்கம் ஜம்ப் பண்ண முடியல, கீழே தண்ணி. ஸோ சென்ட்ரு லேயருக்கு நம்ம போகணுங்க. கீழே மறுபடியும் தண்ணி மேலே வருதுங்க. கீழே ஒரு பலூன் வேறு இருக்குது. ஓகே, இதில் ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, பலூன் வருது எதுக்கு? ஓகே, பலூனுக்கும் நம்ம இழுக்கணுமா? அங்கே ஒரு பெட்டி இருக்குது மேலே. ஓகே டன். இல்லை எனக்கு புரியலையே, இருங்க மேலே ஏறி பார்ப்போம். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, செயின் ஒன்று இருக்குது தொங்குது. இல்லை அது பேக்ரவுண்டில். ஓகே, பலூன் மேலே வந்துருச்சு. ஓகே, அந்த பலூன் எடுத்து நம்ம அந்த பக்கம் தரலாம். ஐயோ பலூன் உள்ளே போயிடுச்சு, மறுபடியும் தள்ளி போயிருமா?
வந்துருமா? வந்துருச்சுங்க. சூப்பர். டக்குன்னு பலூன் போய் தள்ளி விட்டுட்டு போயிருமா? பலூன் போயிரு. ஐயோ நான் எப்படி போறேங்க? ஐயோ செத்துட்டேன், போச்சு. ஸோ முங்கிட்டேங்க தண்ணியில். ஓகே, எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சென்டரில் டக்குன்னு வந்துட்டு அந்த பலூன் வரும்போது கரெக்டாக நம்ம லாக் பண்ணிடுறோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பலூன் டக்குன்னு கீழே வந்து அத்திட்டு வந்த மாதிரி வருது. ஓகே, இப்போ பலூன் மேலே வரட்டும். இருங்க, அந்த சங்கிலிருந்து ஒரு மாதிரி அத்துட்டு பிச்சுக்கிட்டு வருது. அப்போ ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பக்கத்தை தள்ளிடணும். இப்போ தண்ணி மேலே ஏறும்போது பலூன் மேலே போகும்போது அந்த பெட்டி மேலே தூக்கிட்டு வரும். அதுக்குள்ளே நம்ம அந்த பெட்டி மேலே ஏறி நிற்கணும். அப்பா டேய், வேற லெவலில் வச்சுருக்கீங்கடா பசில்ஸ்லாம். ஓகே, இப்போ நம்ம பெட்டி மேலே நின்றுக்கலாம். சிச்சோ, அங்கே வர லைட் எரியுது. அந்த லைட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே, மண்டியில் ஏதாவது வந்து ஒட்டிக்குமோன்னு. மறுபடியும் மண்டியில் ஒட்டிச்சுன்னா அவன் பாட்டுக்கு போவாங்க. நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கும் போதே இவ்வளோ டஃப்பாக இருக்குது பசில்ஸ்லாம். கையில் வேறு கண்ட்ரோல் இருக்காது, மண்டியில் லைட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐயோ, எங்கே அந்த புழு வருமோன்னு பார்த்துட்ருக்கேன். இல்லை, புழு வரலையே. ஏதோ ஒரு லேடர் போகுது, பாக்ஸ் இருக்கு, கியராக இருக்கு. ஓகே, இந்த லிவரை பிடிச்சி நம்ம இழுத்துட்டோம். லிவரை இழுத்த உடனே தண்ணி எல்லாம் அங்கேருந்து பாதி தண்ணி இங்கே வந்துருச்சுங்க. பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு வழி கிடச்சிருச்சு. டன். ஓகே, இந்த லிவர் இழுத்தா மேலே உள்ளது கீழே இறங்கும், அந்த பெட்டி மேலே போகும். ஈஸியான பசில் தானேப்பா அது. ஓகே, இப்போ லிவரை பிடிச்சாலும் மேலேருந்து கீழே வரும் தானே. இதுதான் சப்ப பசில். பெட்டி ஆனால் போதிய அளவுக்கு பெட்டி மேலே ஏறின மாதிரி இல்லைங்களே. இந்த ஜம்ப் பண்ண முடியாதுங்க, ஹைட்டாக இருக்குங்க. சத்தியமாக ஜம்ப் பண்ண மாட்டான். ஐயோ, என்ன பண்ணுறது? இருங்க, மறுபடியும் அந்த லிவர் இழுத்து பார்ப்போம். இந்த தண்ணி கீழே போகும். ஸோ இந்த லிவர் கண்டிப்பாக நம்ம அந்த பெட்டி கீழே வந்து தான் ஆகணும். ஸோ இந்த லிவரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கீழே ஒரு லிவர் இருக்குங்க, அதை போய் ஏதாவது ஆட்டி பார்ப்போம். அது தூக்குச்சுல, தூக்கணுன்னா தான் தண்ணி வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அடைச்சி பார்ப்போம். அடைச்சி பார்த்தாலும் தண்ணி போவாதே, அப்படியே தானே இருக்கும். ஒன்றும் ஒரு சேஞ்சஸ் ஆகாதே. ஒருவேளை ஜம்ப் பண்ணிடுவானோ? ஜம்ப் பண்ணி பார்த்துடலாமா? ரொம்ப ஹைட்டாக இருந்த மாதிரி இருக்குது. ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைங்க, இது வேலைக்காகாது. அது கண்டிப்பாக கீழே தான் வரணும். அது அப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி மேலே ஏறுது. இப்போ தண்ணியோட அளவு இந்த பக்கம் அதிகப்படுத்தணுங்க. சரிங்க, இதுவும் ஜம்ப் பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு ஜம்ப் பண்ண மாட்டோம், பார்த்தாலே தெரிஞ்சுது. ஓகே, அப்போ நம்ம தண்ணி பசிக்கிற திறந்து விட்டோம்ல, அதை ஃபுல்லாக திறந்து விடாமல் இந்த பெட்டி தான் கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது, பாதியிலே லாக் பண்ணிடலாம். நல்ல ஐடியா தானே இது. ஓகே, இருங்க கால்வாசி கொஞ்சம் மேலே வந்தாலே போதுங்க. இப்போ அடைச்சிடலாங்க. கரெக்டு. ஓகே, அங்கே முக்கால்வாசி இருக்கட்டும், இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். அதுதான் ஹைட்டாக இருந்துச்சு ரொம்ப. இது ட்ரை பண்ணி பார்ப்போம். டவுன் நினைக்கிறேன். இதில் ஜம்ப் பண்ணிட்டானா ஒரு சூப்பருங்க, அவ்வளோதான். இப்போ அமுக்கணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே வந்துருச்சுல, நம்ம ஈஸியாக போயிடலாம். சூப்பர், தண்ணி மேலே வரைக்கும் வந்துச்சு பாருங்க, செம்ம. பாதி வரைக்கும் நடந்துட்டான். கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்தான், என்னவா குட்டியாக இருக்கிறான். ஓகேங்க, சூப்பர், வேற லெவலில் வச்சுருக்கானுங்க. நான் சப்ப பஸ்ஸில் நினச்சேன், எப்படி இருக்கு. ஐயோ புழுங்க, சன்லைட்டு. ஐயோ வந்துட்டாங்க புழு. ஐயோ எப்படி போகணுன்னு தெரியலையே. என்ன பண்ணணும்? ஐயோ ஒட்டிக்கிச்சுங்க. ஐயோ மேலே தான் சன்லைட் இருக்கு, மேலே ஜம்ப் பண்ணுவானா? ஓகே, அந்த பெட்டியை அப்போ நம்ம முன்னாடி இழுத்து வச்சிடணும். இல்லை தண்ணி. ஓகே, அந்த பெட்டி நம்ம கொஞ்சம் இழுத்து வச்சுருவோங்க ஃபஸ்ட்டு. இருங்க, அது அந்த பக்கம் போட்டோம். ஓகே, ஐயோ இழுத்து ஒட்டிடாத அப்பா. ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கம் கீழே போக முடியாது, வாய்ப்பே இல்லை. இந்த பக்கம் தலையில் ஒட்டி தான் ஆகணும். ஒட்டிட்டான். இப்போ இந்த டைரெக்ஷனில் போவோம். பெட்டி மேலே நம்ம ஏறி அந்த சன்லைட்டில் போட்டோம்னா இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருவோம். கரெக்டு, செம. இப்போ பெட்டி எதுக்கும் தேவைப்படும் நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுப்போம். லேடர்லாம் இருக்குது அந்த பக்கம். ஏனியில் ஏறிட்டு மேலே போக வாய்ப்பு இல்லைங்க. கீழே தான் ஏதோ இருக்குது. இங்கே ஒரு ஜம்ப்பு. ஐயோ இப்போ நல்லா நின்றுட்டேன். பைப்பு. ஓகே, கீழே ஏதோ கட்டையோ இப்போ பிடிச்சிட்டான். கட்டைங்க அது மிதக்குது. ஐயோ பைப் உடஞ்சிருச்சு. இங்கே ஒரு சன்லைட். இப்போ தண்ணி மேலே இருதுங்க சன்லைட்டு. மறுபடியும் இந்த டைரெக்ஷனில் போகிறான். நம்ம ஆனால் ரைட் டைரெக்ஷனில் எதுவும் போகணும். கட்டை மேலே வருதுங்க அந்த கட்டை.
ஓகே இப்போ நம்ம ரைட் டைரக்ஷனில் தான் போனாலும் லெஃப்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கான். ஓகே சூப்பர். இப்போ நம்ம அந்த பக்கம் போகணுங்க. ஐயோ பெட்டி இந்த பக்கம், ஐயோ பெட்டி மேலே ஏறிட்டானே. பெட்டி நம்ம அந்த பக்கம் வச்சிருக்கோங்க, தப்பு பண்ணிட்டேன். ஐயோ ஜம்ப் பண்ண மாட்டான், போச்சு. அப்போ மறுபடியும் அந்த சன்லைட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த டைரக்ஷன் வந்துடுவோம். அப்போ அந்த கட்டை மேலே வருதுல, அந்த கட்டையில் ஏறி ஓகே இதில் இருந்தாங்க வருது. சூப்பர். இப்போ நம்ம சன்லைட்டில் பட்டுட்டு இப்போ நம்ம அந்த கட்டை மேலே வருதுங்க. அந்த கட்டை வர்றதுக்குள்ளே நம்ம அந்த சன்லைட்டில் போய் பார்த்துட்டோம்னா நம்ம டைரக்ஷன் மாறிடும். சூப்பர் வேற. ஓகே பாக்ஸ் அந்த பக்கம் தாங்க இருக்குது. சூப்பருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு போல இருக்குது. இந்த ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு. இப்போ நம்ம சன்லைட்டில் பட்டுட்டோம்னா டைரக்ஷன் மாறிடும். சாம. இப்போ வந்து நம்ம லேடரில் நின்றுக்கலாம். ஓகே லேடரில் நிற்கிறான். இதில் தான் இது பண்ண மாட்டேங்கிறான். ஓகே சூப்பர். இப்போ கட்டை மேலே வருது. சூப்பருங்க வேறு லெவலு. கட்டை நல்லா மேலே வந்துருச்சுன்னா நம்ம அதில் ஜம்ப் பண்ணிடலாம். இருங்க எதுக்கும் கட்டை வருதா நம்ம செக் பண்ணிப்போம். இருங்க வருது. இதில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ இல்லை வருது 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 வருது. சூப்பருங்க. எப்படிலாம் வச்சுருக்கானுங்க பாருங்க. அப்பா டேய் கேமை டிசைன் பண்ணவன் வேற லெவலுங்க. ஆனால் மூளையை கசக்கி பிழிஞ்சு டிசைன் பண்ணியிருக்கான். இது கொஞ்சம் மேலே வரட்டுங்க, இல்லைன்னா அவன் உடனே ஓட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ஜம்ப் பண்ண முடியாமல் போயிடும். அங்கே இருக்கு பாருங்க அந்த புழு திங்கிறது, புழு தின்னி. அதில் போய் நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம்னா புழுவை தின்றுங்க. அப்பா ஏய் நீங்கள் தானே பார்க்க ஏதோ கொடுக்கு வச்சுட்டு பயங்கரமாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் தானே நல்லது பண்ணுறீங்க. தண்ணி மேலே ஏறுதுங்க. வச்சுச்சோ வச்சுச்சோ ஓடு 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 ஓடு. இல்லைங்க சூப்பர் ஜாலி. டைம் டைம் டைம். இந்த பக்கம் போக முடியாது, வழி இல்லை. ஸோ நம்ம மேலே தான் போய் ஆகணும். மேலே ஏறி போவோங்க. பசில் வேறு லெவலில் இருக்குங்க, மாசாக இருக்குது. அந்த பக்கமாக ரூட் போகுதே, என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பக்கம் உள்ளே போகுதுங்க. இல்லை ஒன்றும் இல்லை. ஜம்ப் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம டேரெக்ஷன் இந்த பக்கம் தான் போகுது. ஓகேங்க செம பசில். ஆனால் போக போக பசில்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஐயோ டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங்காக இருக்கே. ஆனால் வழி இது ஒன்று தான் இருக்குது. எனக்கு ஓடியே வந்து குதிச்சு பார்க்கலாம். பிடிச்சிட்டாங்க பரவாயில்ல. நான் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். நான் இதில் கொஞ்சம் மரப்பலகை மாதிரி இருக்குது. ஐயோ புகை வருது, ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. கீழே குதிக்கணுமா? கீழே தான் வழி இருக்குது. பிடிச்சிரு. ஜம்பு ஜம்பு ஜம்பு. சூப்பர். தண்ணி வருது பைப்பில் இருந்து. சூப்பர் பிடிச்சிட்டாங்க. ஐயோ என்ன கலற மாதிரி வருது. ஐயோ அப்பா நல்லா நின்றுச்சு. உடனே குதிச்சிட்றா. சாம. ஓகேங்க வந்துட்டோம். வாவ் சூப்பர். வாவ் எலக்ட்ரிக். H1 போட்டிருக்கு. சாமாங்க. ஓகே மக்களே, இந்த பஸ்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.